இன்றைக்கி வந்து 2025 ஜனவரி 1ஆம் தேதி. உலகமே வந்து இன்றைக்கி புது வருஷத்தை, இந்த புது நாளை 2025 செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. இதையும் தாண்டி இந்த நாள் வந்து இந்த புது வருஷம், இந்த புது நாள், இந்த ஜனவரி 1ன்றது வந்து என்னை பொறுத்த வரங்காட்டிலும் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னென்னா, டுடே இஸ் மை பர்த்டே. அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த நாள், புது வருஷன்றதையும் தாண்டி. இன்றைக்கி ஜனவரி 1ன்னு சொன்னதுக்கு இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஏர்லி மார்னிங்கே வந்து கிளைமேட்டும் கொஞ்சம் மழை பெய்கிறதுக்கு மாதிரி தான் நிற்கிது. வருஷமே மழையில் தான் ஆரம்பிக்குது போல். என்ன தான் கிளைமேட் எப்படி இருந்தாலும் இந்த கொஞ்ச நாளாகவே வெயிலாக தான் இருந்துச்சு. பட் ஏர்லி மார்னிங்கே கொஞ்சம் மழை பெய்யுது அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அதுக்காக நான் வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய டேயை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டே வந்து சூடாக ஒரு கப் மைலோவோடு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதில் வந்து டீயில் வந்து தேயிலைக்கு பதிலாக கொஞ்சம் மைலோ பவுடர் சேர்த்து மைலோ மாதிரி ஒரு நல்ல சாக்லேட் ஃப்ளேவருக்கு செஞ்சு எடுத்துக்கொண்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூடாக ஒரு கப் மைலோவோடு இன்றைக்கி டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஒன்று மாதிரி இருந்துச்சு. இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பர்த்டேக்காக வந்து ரெடி பண்ணி வச்சிக்கிறது. இது வந்து ரெயின்போ ஃபேப்ரிக்கில் வந்து தான் இந்த டாப்பை வந்து தைச்சிக்கிறேன். இது மாதிரி ஒரு எக்யோ கலரில், எல்லோ கலரில் வந்து இப்படி ஒரு ஃபேப்ரிக்கோ இல்லைன்னா டாப்போ வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த கலர் வந்து இப்படி பிளெயினில் வந்து கிடைக்கல. என் ஃபேவரட் கலர் வந்து பிளாக்குக்கு போகிற ஒரு கலர் நான் எதிர்பார்த்த மாதிரி பிளெயினில் கிடச்சிச்சு. ஆனால் எதிர்பார்த்த கலர் கிடைச்சாலுமே அந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டைல், ரெயின்போ டிசைன் டாப்பும் வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் பழைய ஸ்டைல். இது 1.5 வருஷமேக்கும் இந்த டிசைன் இந்த ஸ்டைல் வந்து ரெயின்போ ஃபேப்ரிக்கில் எடுத்து பிளெயின் எனிவே பரவாயில்ல, நான் ஆசைப்பட்ட கலர் வந்து கிடச்சிடுச்சு. இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டைல் தான். இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டைலாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச கலரில், நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கலரில் கிடைச்சதுனால இதை வாங்கி நான் தைச்சிக்கொண்டேன். இப்போண்டா இங்கே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த புது வருஷம் வந்து நிறைய பேர் வந்து இந்த வருஷத்துலேருந்து இதை செய்ய வேணும், அப்படி இதை செய்யக்கூடாது, அப்படி நிறைய கோலெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து எனக்கு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வருஷத்துலேருந்து ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேணும், அதே மாதிரி வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த 2 விஷயத்தையும் வந்து இந்த வருஷத்துலேருந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சரி கோல் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி, இந்த வருஷத்துக்கான கோல் என்னான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து வெளியே போவோம் அப்படின்னு 2 days பிஃபோர்வே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் நைட் டின்னருக்கு கிட்டே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃபேமிலியோட டின்னருக்காக வந்தோம். இன்றைக்கி நாங்கள் கீ ரைஸ் தான் ஆர்டர் கொடுத்திருந்தோம். அதுக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா கெட்டியான தயிர் வந்து கிடைச்சிருந்துச்சி, தயிர் சாம்பார். அது நேரம் இன்னொரு கிரேவி வந்து கிடைச்சிருந்துச்சு. அது சரி என்ன கிரேவிக்கு சொல்ல தெரியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பீஃப் குருமா. இது எல்லாமே வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் குக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது இது. அடுத்து இந்த கீ ரைஸில் வந்து ஒரு ஹாஃப் சிக்கன் அப்படியே வந்து ஃப்ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க கிறிஸ்பியாக. ஸோ இதுதான் நாங்கள் வந்து டின்னருக்கு ஆர்டர் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பாஸ்மதி அரிசியிலே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணி விடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.